ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் இங்கே ஒரு பக்கம், அதாவது குழந்தைய காணோம், எப்படியாவது காப்பாற்றணும். ராகவ் வேற ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்கிற உண்மையை விஜய் கிட்ட சொன்னதுக்கப்புறமா ராகவா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க கொடைக்கானலில், பசுபதியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு புது கதையாக சொல்கிறாராமா. அடியே டென்ஷன் பண்ணாத, என் குழந்தைய காணுன்ற கடுப்பில் வேற உட்காந்துருக்கேன், நீ வேற கம்முன்னு கிடக்காம நீ வேற டென்ஷன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அது மட்டுமா, ஐயோ தெரியாத விஷயத்த சொல்லுது பரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்க கட்டத்துறை மிஸ் முளைச்சா கட்ட அங்கிளுக்கு சரி விடுங்க, இவர் தான் இப்படி இன்சல்ட் பண்ணுறாருன்னா சரி வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் அப்படி என்ன சார் பிரச்சனை பகை அப்படின்னு சொல்லி கேட்க துருவி கேட்குறாளே என்ன டென்ஷன் பண்ணுறதே நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்கும் போது எங்கள் குடும்பத்தை அடியோடு அழிக்க பார்த்தா, எங்கள் வீட்டு அபரிகர் பார்த்தான்னு ஒவ்வொரு விஷயமா சொல்ல, ஆமாம் புது கதையை இது சொல்லுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சித்தப்பா இந்த டைமில் சிரிக்கவும் முடியாமல் முறைக்கவும் முடியாமல் மொறுமொறுன்னு பார்க்குறாரு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி என் பொண்டாட்டி என் கூட இல்லாததுக்கு காரணமும் அவள் தான், என் பிள்ளைக்கு அம்மா இல்லாததுக்கு காரணம் அவள் தான். ஓ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. யோசிச்சா மட்டும் எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருமா? அப்படியே ஞாபகம் வந்துற மாதிரி தான் பார்க்க வேண்டியதுன்றது மாதிரி இருக்குது விஜயோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் சரி வாங்க போகலாம், ஃபாலோமின்னு சொல்லிட்டு அங்கே போய் ராகவோட வீட்டில் பார்த்தா அங்கே ராகவ் இல்லைங்க. உடனே அடிதடின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிக்க வேணாமா, குழந்தைய தேட ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் வர அவனோட கார் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவங்க சித்தப்பா சொல்லிட்டாங்க. பார்த்ததுலேயே லைஃப்பில் உருப்படியான வேலை இது ஒன்று தையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவரை பிடிங்க அள்ளி தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டு இருக்க வழியில் அடிச்சு செம்ம ஃபைட்டுங்க. குழந்தைய எப்படியோ காப்பாற்றிட்டாங்க மிஸ்ன்னு சொல்லிட்டு தாய் பாசத்தை பகிர்றாங்க. அடேங்கப்பா அதோட